நடக்கலைன்னா நம்மளை வஞ்சகன்னு ஆண்டவர் சொல்லுவார். நீ வஞ்சிச்சுக்கிட்டு இருக்க, என்னுடைய வார்த்தையை கேட்கல, அதன்படி ஏதாவது நீ காரியம் செய்தியா? என்னுடைய ஓய்வு நாள் கற்பனை மீற சொல்லுதா? நம்ம மீறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல, நீ எதாவது செவி கொடுக்கியா? நீ முத வாக்கிலே என்ன படிச்சாங்க? காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாளையும் அந்த உபவாச நாளையும் பண்டிகை நாளையும் நீ உன் ஜீவனுள்ள காலமெல்லாம் ஆசரிப்பாயாகன்னு சொல்லி மோசக்கிட்ட ஆண்டவர் கட்டளை கொடுத்தாரு. அந்த கட்டளை நம்ம தானே வாசிக்கிட்டு இருக்கோம். எல்லா பிள்ளைகளும் வீட்டில் பைபிள் திறந்து படிக்கிறது உண்டு. இது நம்மளோட மனசை குத்தல் வாத்தியம். காம்பியில் ஒரு சகோதரத்தை கேட்டாச்சுன்னா, ஓ அங்கே போய் என்ன செய்ய அப்படின்னு கேட்காருன்னா அப்போ என்ன சொல்ல முடியும்? அப்போ ஆண்டவர் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராகவும் புனிதனுக்கு அவர் புனிதராகவும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்கிறவராகவும் இருக்கிறாருன்னு கர்த்தருடைய வசனம் இருக்குது. ஏன்னு சொல்லியாச்சுன்னா சேல சகோதரமா சொல்லுதாங்க, அந்த ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல வீண் காணிக்கையை கொண்டு வரான்னு சொல்லுவீங்களா, அதுக்கு என்ன அர்த்தம் கேட்டாச்சுன்னா, அந்த ஒரு வசனத்தை பிடிச்சுக்கிட்டு நீ ஆலயத்துக்கு வெறுங்கையா நீ வரக்கூடாது. ஏன்னு சொல்லியாச்சுன்னா, என்ன சூழ்நிலையில அந்த வசனம் எழுதப்பட்டிருக்குன்னு கர்த்தருடைய பிள்ளைகள் சற்று சிந்திக்கணும். ஏன் எழுதப்பட்டிருக்குன்னா, இஸ்ரவேல் தேசத்துல அநேக ஜனங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்துவாங்க. கொஞ்சம் பண வசதி உள்ளவங்க காளைய பலி செலுத்துவாங்க, அதோட கொஞ்சம் வசதி குறைஞ்சவங்க ஆட்டுக்குட்டியை பலி செலுத்துவாங்க, அதோட கொஞ்சம் வசதி உள்ளவங்க பிராக்குஞ்சியை பலி செலுத்துவாங்க. அந்த காலத்துல ஏதாவது பாவம் செஞ்சோம்னா பலி செலுத்தினா அவங்க பாவம் நிவர்த்தி ஆக்குன்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தில் இருக்கிறதுனால இவங்க பாவம் செஞ்சுட்டு பலி செலுத்துவாங்க. அப்போ அந்த தெரிஞ்சு பாவம் செய்தவங்க என்ன செய்வாங்கன்னா வருஷம் வருஷம் பலி செலுத்திக்கிட்டே இருப்பாங்க. தெரியாம பாவம் செய்தாங்கல்ல அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் செஞ்ச பாவத்துக்கு நீங்க உண்டு பண்ணின அந்த காலை இப்படியாக துடிச்சு சாவணும், நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பாவத்தை வீண்டு செய்ய மாட்டாங்க. அதனால ஆண்டவர் அவங்க பாவத்தை மன்னிச்சிருவாரு. கொஞ்சம் ஜனங்கள் நினைச்சாங்க கீழ்ப்படியாத்த நினைச்சுவாங்கன்னா மீண்டும் மீண்டும் வருஷம் வருஷம் அந்த பாவத்தை செஞ்சுட்டு ஒவ்வொரு காளையை கொள்ளுவாங்க, ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்து அவங்க பரிசெலுத்தது. அப்பதான் சொன்னாரு, நீ காளையெல்லாம் பரிசெலுத்த வேண்டாம், வீண் காணிக்கை நீ கொண்டு வர வேண்டாம். அப்பதான் சொன்னாரு, துதிக்கும் போதடின் தானே சோஸ்திர பலிகளெல்லாம் நீ நிக்கிற இடத்துல புல்லு கூட முளைக்க மாட்டேக்கு, நீ காளைய பரிசு எடுத்த வேண்டாம், நீ வீண் காணிக்கை கொண்டு வர வேண்டாம், இதெல்லாம் எனக்கு அரோசிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏசாயா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதி வச்சிருக்கு. அந்த வசனத்தை ஒரு வசனத்தை படிங்க பாப்பா. ஏசாயாவின் புஸ்தகம் படிங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வீண் காணிக்கையை கொண்டு வரான்னு சொல்லிட்டு அந்த கீழ்ப்படியாத ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் சொன்னானே, கர்த்தருக்கு பயப்படுற ஜனங்கள் சொல்லவே கிடையாது. அப்படியா இருந்தா யாக்கோபு அந்த லேக்கு கொடுத்த சாபங்களை கர்த்தர் எப்படி உடைப்பாரு? தன்னுடைய தகப்பனாகிய தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சாபம் விடுதாரு. என்னுடைய குமாரத்தை தீனால அவங்க தீட்டுப்பட்டாங்க, நியாயப்பிரமாண புத்தகத்துல எழுதியிருக்கப்பதான் நாங்க செஞ்சோம், எங்க தகப்பன் எங்களை சபிக்காரு, 7 சாபங்களை விடுதாருன்னு சொன்ன உடனே கர்த்தர் பார்த்தாரு, மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துல அப்படித்தானே எழுதியிருக்குது, எப்படி நீங்க பிள்ளையை சகிக்கலாம்? அந்த சிமியோன் லேவியும் கூட அது சாபத்துக்கு உட்பட்டாங்க. அந்த சிமியோன் ஏதோ வார்த்தை தப்பிச்சுக்கிட்டார், லேவிக்கு 7 சாபங்கள் உண்டதை சொல்லி ஆதியாகம புத்தகத்தில் எழுதி வச்சிருக்குது. அந்த 7 சாபங்களை கர்த்தர் உடைச்சார்ல, நம்மளுடைய பாவங்களை கர்த்தர் உடைப்பார்ல, ஆனா செஞ்ச பாவத்தை திரும்ப திரும்ப செய்யாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்வோம்.